என்ன அப்படி பாக்குறீங்க? இதெல்லாம் புதுசா இருக்கு. ஆமாங்க, இந்த Dress புதுசுதான். நீ இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போடுறது புதுசா இருக்கேன்னு கேட்டேன். அதெல்லாம் ஒரு காரணமாதான். என்ன காரணம்? அது நடக்கும்போது உங்களுக்கு தெரியும். இந்த ஊர் முழுக்க என் பேரு புகழெல்லாம் பரவ போகுது. இது வரைக்கும் எல்லார்கிட்டயும் என் பொண்டாட்டி விஜயான்னு தானே சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமா. இதுக்கப்புறம் விஜயாவோட புருஷன் நான் தானே பெருமையா சொல்ல போறீங்க. அது எனக்கு பெருமையா? அப்படியே நான் சொன்னாலும் என்ன பாவமா தான் பார்க்க போறாங்க. பேசுங்க பேசுங்க, சீக்கிரமே நான் என்னெல்லாம் பண்ண போறேன்னு பாருங்க. என்ன வேணாலும் பண்ணு, ஆனா புது வில்லங்கத்தை எடுத்துட்டு வந்துடாத. ஒரு வில்லங்கமும் வராது. இந்த தடவை எல்லாமே தெளிவா பண்ண போறேன். பாப்போம். ஆண்டி யங்கா இருக்கீங்க. நைஸ் காஸ்டியூம். நல்லா இருக்கா? வா. என்ன விஷயம் ஆண்டி? சீக்கிரட்டா இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? இந்த Dressல எனக்கு கொஞ்சம் போட்டோ எடுக்கறியா? போட்டோவா? எதுக்கு? அதான் நான் டான்ஸ் கிளாஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டேனே. புதுசா யோகா கிளாஸ் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். உங்களுக்கு யோகா எல்லாம் தெரியுமா? நான் சின்ன வயசுலயே கத்துக்கிட்டேன். இப்போ அடுத்தவங்களுக்கும் கத்து கொடுக்கலான்னு இருக்கேன். கங்க்ராட்ஸ் ஆண்டி. இப்பெல்லாம் யோகா கிளாஸ்க்கு தான் நிறைய பேர் போறாங்க. மெடிடேஷனும் மெடிசன் மாதிரி தான். ஏன்னா எல்லாருக்கும் டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. யோகா பண்ணா பாடியும் ஃபிட்டா இருக்கும், மைண்டும் பீஸ்ஃபுல்லா இருக்கும். ஆமாமா, என் அப்பா யோகா எல்லாம் பண்ணதுனாலதான் ரொம்ப ஆரோக்கியமா இருந்தாரு. ஆனா 58 வயசுலயே இறந்தாரு. அது எப்படி ஆண்டி? விதி முடிஞ்சிருச்சுன்னா யோகாவால கூட காப்பாத்த முடியாதுமா. போட்டோ எடுக்கணும்னு சொன்னீங்கல்ல? ஆமா ஆமா, கிளாஸ் ஆரம்பிக்க போஸ்டர் எல்லாம் ரெடி பண்ணணும். வீட்ல இன்னும் யார்கிட்டயும் சொல்லல. ஆனா நீ தானே போட்டோ எடுக்கிற, அதனால உன்கிட்ட மட்டும் சொன்னேன். அதுக்காக மிரட்டல பாரலாமா? இவங்கள்ட்ட பொருள் வாங்க வக்கலனா எதுக்கு பணம் கட்டுறீங்க? நக்கலா பேசிருக்காங்க. ராஜான் பேர் வச்சா பெரிய ராஜா நடப்படும். இல்ல அவன் தர முடியாதுன்னு சொன்னதுல என்ன தப்பு?